நம்மில் பல பேருக்கு நடிகர்களாக இருந்த திரு கேப்டன் விஜயகாந்த் தேமுதிக என்ற கட்சியை தொடங்கியது தெரியும், திரு விஜய் தாவேகா என்ற கட்சியை தொடங்கியது தெரியும். ஆனால் நடிகர் சிம்புவின் தந்தை விஜய டி ராஜேந்தர் தமாக என்ற கட்சியை நடத்தினார் என்பது இன்றைய கால இளைஞர்கள் பல பேருக்கு தெரியாது. கஷ்டப்பட்டு தன்னந்தனியாக சினிமாவில் எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் ஒரு இயக்குனராக அறிமுகமான டி ராஜேந்தர் தனது வித்தியாசமான ஸ்டைல்கள் மூலம் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தார். அதுவே அவர் ஒரு நடிகராக உருவெடுப்பதற்கும் ஒரு மிக முக்கிய காரணமாக அமைந்தது. கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், பாடல்கள், ஒளிப்பதிவு, கலை தொகுப்பு என பன்முக திறமைகளோடு தமிழ் சினிமாவில் வலம் வந்தவர்தான் டி ராஜேந்தர். பிரம்மாண்ட இயக்குனர் என்று தற்போது அழைக்கப்படும் இயக்குனர் சங்கருக்கு முன்னதாகவே தமிழ் சினிமாவில் அந்த காலகட்டங்களில் பிரம்மாண்ட செட்டுகளை அமைத்து ரசிகர்களை பிரமிப்படைய செய்தார் டி ராஜேந்தர். ஒருதலை ராகம், ரயில் பயணங்களில் ராகம் தேடும் பல்லவி, உயிருள்ளவரை உஷா, தங்கைக்கோர் கீதம், உறவை காத்த கிளி, மைதிலி என்னை காதலி, ஒரு தாயின் சபதம், என் தங்கை கல்யாணி, சம்சார சங்கீதம், மோனிசா மோனலிசா என தமிழ் சினிமாவில் 30க்கும் அதிகமான திரைப்படங்களை இயக்கி அதில் பாதி திரைப்படங்களை மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற செய்தவர் டி ராஜேந்தர். தான் இயக்கிய திரைப்படங்களில் தானே பாடல் பாடி இசையமைத்து ரசிகர்களை கவர்ந்த டி ராஜேந்தர் உயிருள்ளவரை உஷா திரைப்படத்தின் மூலம்தான் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில், அதாவது செயின் ஜெயபால் என்ற கதாபாத்திரத்தில் நடித்து தமிழ் ரசிகர்களை ஒரு நடிகராக வெகுவாக கவர்ந்தார். அதன் பின்னாட்களில் தமிழ் சினிமாவில் 50க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். தனது மகன் சிலம்பரசனையும் தமிழ் சினிமாவில் ஒரு முன்னணி நடிகராக மாற்றி காட்டினார் டி ராஜேந்தர். தனது திரைப்படத்தில் நடித்த நடிகை உஷாவையே காதலித்து திருமணம் செய்து கொண்ட டி ராஜேந்தருக்கு 3 குழந்தைகள் இருந்த சூழ்நிலையில் ஆரம்பத்தில் சினிமாவில் இயக்குனராகி ஒரு நடிகரான பின்பு திமுக அபிமானியாகவே செயல்பட்டார். நடிகராக இருந்த போதே அவருக்கு அரசியல் ஆர்வம் அப்போதே துளிர்விட்டது என பத்திரிகைகளில் செய்திகள் வெளியாகின. அப்படித்தான் எம்ஜிஆருக்கு நடந்த பாராட்டு விழாவில் எம்ஜிஆரை பெயர் சொல்லி அழைத்த காரணத்தினால் அப்போதைய தமிழக முதல்வரும் அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருந்த எம்ஜிஆர் அவர்களால் டி ராஜேந்தர் அடிக்கப்பட்டார், திட்டப்பட்டார் என்று பல விமர்சனங்களும் எழுந்தது. எம்ஜிஆருக்கு நடத்தப்பட்ட பாராட்டு விழாவில் பேசிய டி ராஜேந்தர், வானத்தில் இருக்கும் சந்திரனுக்கு கூட தேய்பிறை உண்டு, ஆனால் இங்கு அமர்ந்திருக்கும் எம்ஜி ராமச்சந்திரன் என்ற இவருக்கு தேய்பிறை என்பதே கிடையாது என்று பேசியிருந்தார். அது அப்போதே மேடையில் இருந்த அனைவரையும் முகம் சுளிக்க செய்தது. குறிப்பாக முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆரை கோபமடைய செய்தது என்றே சொல்லலாம். காரணம், மக்கள் திலகம், புரட்சி தலைவர் என்று ரசிகர்களால் வெகுவாக கொண்டாடப்பட்ட எம்ஜிஆர் அவர்களை எந்த நடிகர்களும் பெயர் சொல்லி அழைத்ததில்லை. முதன்முறையாக எம்ஜிஆரை பார்த்து எம்ஜி ராமச்சந்திரன் என்ற பெயரை சொல்லி அழைத்ததால் அன்று மாலையே ராமாவரம் தோட்டத்தில் உள்ள எம்ஜிஆரின் வீட்டிற்கு அழைக்கப்பட்ட டி ராஜேந்தர் எம்ஜிஆர் ஆதரவாளர்களால் கடுமையாக தாக்கப்பட்டார் என்ற செய்திகள் வெளியாகியது. ஆனால் அதை பிற்காலங்களில் மறுத்த டி ராஜேந்தர், எம்ஜிஆர் என்னை அடிக்கவில்லை, அன்பாக பேசித்தான் அனுப்பி வைத்தார் என்று குறிப்பிட்டிருந்தார். எம்ஜிஆர் இறந்த பிறகு திமுக அபிமானியாக தனது அரசியல் வேலைகளை துவங்கிய டி ராஜேந்தர் ஒரு கட்டத்தில் தனக்கு மிக முக்கிய பொறுப்புகள் எதுவும் வழங்கப்படவில்லை என்ற கோபத்தினால் கடந்த 1991ஆம் ஆண்டு தாயக மறுமலர்ச்சி கழகம் என்ற சொந்த கட்சியை தொடங்கினார். எம்ஜிஆரை போல தாமும் ஒரு முதல்வராகி விடலாம் என்ற ஆசையில் முனைப்போடு அரசியலில் செயல்பட தொடங்கினார் டி ராஜேந்தர். திமுக, அதிமுக என்று இருபெரும் துருவங்களாக கட்சிகள் போட்டியிட்டுக் கொண்டிருந்த அதே வேளையில் அப்போது அதிமுக சார்பாக முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்த அம்மையார் ஜெயலலிதாவை எதிர்த்து பர்கூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டார் நடிகர் டி ராஜேந்தர். அம்மையார் ஜெயலலிதாவை எதிர்த்தே பர்கூர் சட்டமன்ற தொகுதியில் நடிகர் டி ராஜேந்தர் போட்டியிடுகிறார் என்பதை அறிந்த கலைஞர் கருணாநிதி தன் கட்சியைச் சேர்ந்த வேட்பாளர் சுகவனத்திற்கு யாரும் ஆதரவு தெரிவிக்க வேண்டாம், காரணம் இந்த தேர்தலில் ஜெயலலிதாவை எதிர்த்து நிற்கும் நடிகர் டி ராஜேந்தருக்கு அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என பரபரப்பு அறிக்கை வெளியிட்டார். பர்கூர் தொகுதியில் டி ராஜேந்தர் வெற்றி பெறுவாரா அல்லது ஜெயலலிதா அவர்கள் வெற்றி பெறுவாரா என்று பலத்த எதிர்பார்ப்பு கிளம்பிய வேளையில் 37,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக சார்பாக போட்டியிட்ட அம்மையார் ஜெயலலிதா வெற்றி பெற்றார். டி ராஜேந்திரோ தனது தாயக மறுமலர்ச்சி கழகம் சார்பாக பர்கூர் தொகுதியில் போட்டியிட்டு மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தார். ஆனால் டி ராஜேந்தருக்கு ஆறுதலாக அந்த தேர்தலில் தாயக மறுமலர்ச்சி கழகம் 11 இடங்களில் போட்டியிட்டு இருந்தது. திரு திருநாவுக்கரசு, KKSSR போன்ற வேட்பாளர்கள் வெற்றி பெற திமுக தலைவர் கலைஞரே தன்னை ஆதரித்து விட்டார். இனிமேல் எதற்காக சொந்த கட்சி என்று நினைத்த டி ராஜேந்தர் தான் ஆரம்பித்த தாயக மறுமலர்ச்சி கழகம் என்ற கட்சியை கலைத்து விட்டார். திமுகவை விட்டு விலகி வைகோ மதிமுக என்ற கட்சியை தொடங்கியிருந்த அதே சமயத்தில் தான் டி ராஜேந்தரும் தனது தாயக மறுமலர்ச்சி கழகம் என்ற கட்சியை கலைத்துவிட்டு திமுகவில் ஒரு கொள்கை பரப்பு செயலாளராக பதவியேற்றார். திமுகவில் இணைந்த டி ராஜேந்தருக்கு கொள்கை பரப்பு செயலாளர் பதவி கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் 1996 சட்டமன்ற தேர்தலில் சென்னை பூங்காநகர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட டி ராஜேந்தருக்கு வாய்ப்பளித்தார் அப்போதைய திமுக தலைவர் கருணாநிதி. திமுகவின் ஆதரவால் கடந்த 1996ஆம் ஆண்டு பூங்காநகர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற டி ராஜேந்தர் ஒரு கட்டத்தில் கலைஞர் கருணாநிதிக்கும் டி ராஜேந்தருக்கும் ஏற்பட்ட மனக்கசப்பு காரணமாக 2004ஆம் ஆண்டு திமுகவை விட்டு வெளியேறிய டி ராஜேந்தர் அனைத்திந்திய லட்சிய திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை தொடங்கினார்.
அனைத்திந்திய லட்சிய திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை தொடங்கி அன்று யாரை எதிர்த்து தேர்தலில் போட்டியிட்டாரோ அதே அம்மையார் ஜெயலலிதாவை ஆதரித்து அதிமுகவுக்கு ஆதரவாக தனது கட்சியின் சார்பாக செயல்பட தொடங்கினார் டி ராஜேந்தர். ஏனோ தெரியவில்லை, அம்மையார் ஜெயலலிதாவுக்கும் டி ராஜேந்தருக்கும் இடையே கருத்து வேறுபாடு அடுத்தடுத்து நிகழ பின் 2006ஆம் ஆண்டுக்கு பின் 3வது முறையாக மீண்டும் திமுகவில் இணைந்து கொண்டார் டி ராஜேந்தர். திமுகவில் இணைந்த டி ராஜேந்தருக்கு சிறு சேமிப்புத்துறை துணைத் தலைவர் பதவி கொடுத்து கௌரவப்படுத்தினார் கருணாநிதி. எத்தனை முறை திமுகவை விட்டு டி ராஜேந்தர் வெளியேறி மீண்டும் திமுகவிலே வந்து இணைந்தாலும் டி ராஜேந்தரை கௌரவப்படுத்திக் கொண்டே இருந்தார். டி ராஜேந்தருக்கு கொடுக்கப்பட்ட அந்த சிறு சேமிப்புத்துறை துணைத் தலைவர் பதவி அதற்கு முன்னதாக எம்ஜிஆர், SSR போன்ற பெருந்தலைவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. பின் 2013க்கு பின் அனைத்திந்திய லட்சிய திராவிட முன்னேற்ற கழகம் என்ற தனது கட்சியை கலைத்துவிட்டு 2016ஆம் ஆண்டு அம்மையார் ஜெயலலிதாவின் இறப்பிற்கு கடிதம் எழுதிய டி ராஜேந்தர் அதில் லட்சிய திராவிட முன்னேற்ற கழகம் என்ற தனது கட்சியின் பெயரையும் குறிப்பிட்டிருந்தார். லெட்டர் பேடில் குறிப்பிட்டதோடு மட்டுமல்லாமல் 2018ஆம் ஆண்டு லட்சிய திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை தொடங்கியிருந்த டி ராஜேந்தர் தொடர்ந்து தேர்தலில் போட்டியிடாததால் கடந்த 2022ஆம் ஆண்டு இந்திய தேர்தல் ஆணையம் டி ராஜேந்தரின் லட்சிய திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியின் பதிவை ரத்து செய்தது. இப்படி பலமுறை திமுகவை விட்டு விலகி சொந்த கட்சியை தொடங்கி அந்த கட்சிகளை எல்லாம் கலைத்து விட்டு மீண்டும் திமுகவில் இணைந்து பதவிகளை பெற்ற டி ராஜேந்தர் 2022க்கு பின் திமுகவில் தன்னை இணைத்துக் கொள்ள மறுத்துவிட்டார். காரணம், சினிமாவில் ஓய்வு எடுத்ததை போலவே அரசியலிலும் ஓய்வெடுப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் தற்போது சொந்தமாக சேனலை தொடங்கி அரசியல் சார்ந்த கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார் டி ராஜேந்தர். இப்படி அரசியலில் மாற்றத்தை காண விரும்பி தனது கட்சியில் பல மாற்றங்களை செய்து ஒரு கட்டத்தில் அரசியலை விட்டே ஒதுங்கி போன டி ராஜேந்தரின் இந்த அரசியல் கதை இன்றைய கால இளைஞர்கள் பல பேருக்கும் தெரியாமல் இருக்கும். கடைசியில் ஒரு நடிகர் என்பதால் மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என்பதற்கு டி ராஜேந்தரும் ஒரு மிகச்சிறந்த உதாரணம்.